நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரெடியா இருக்கணும் இல்லையா? ப்ரிப்பரேஷன். சரி, நீங்க ரெடியா மாற்றத்திற்கு? சரி, பஞ்ச் டயலாக் போதும். ஞானம் எப்படி வரும்? சைலன்ஸ். ஓகே ஓகே, லெட்ஸ் பிகின். அதுதான்ப்பா ஃபர்ஸ்ட் டாபிக். ஞானம் வர்றதுக்கு முன்ன அமைதி வரும். சைலன்ஸ் இஸ் நாட் எம்டினஸ், இட் இஸ் ஸ்பேஸ். நிறைய நேரம் நாம ஓடிக்கிட்டே இருப்போம் வாழ்க்கையில எக்ஸ்பெக்டேஷன்ஸோட, அடுத்தவங்க கிட்ட இருந்து. வெதர் இட்ஸ் அட்டென்ஷன், கேர், அக்கறை, கவனம், இல்லைன்னா தயவு, ஃபேவர், இதெல்லாத்துக்கும் பேசிக்கா சொல்லணும்னா அடுத்தவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற சந்தோஷங்களுக்காக. இதெல்லாம் எதுவுமே அவங்க கிட்ட இருந்து வராம வெறும் அமைதியை மட்டுமே அவங்க கொடுத்தாங்கன்னா, அந்த அமைதி வரும்போது தான் நாம யாருன்னே நமக்கு தெரியும். எல்லாரும் இருக்கும்போது நாம நடிக்கணும், ஆனா யாரும் இல்லாத போதுதான் நாம உண்மையா இருக்கணும். புரியலையே. சரி, எல்லாரும் இருக்கும்போது நாம நடிக்கணும்னு சொன்னா, அடுத்தவங்க இருக்கிறப்போ நாம அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நாமளா இருக்க முடியாது. அப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சிப்போம், நம்ம நார்மலா இருக்கிற மாதிரியும் காமிச்சிப்போம், இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காமிச்சிப்போம். அந்த சூழ்நிலைக்கு, அங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிடுவோம். நம்மளுடைய பயத்தையும் குழப்பங்களையும் அந்த வீக்னஸ் எல்லாம் காட்ட மாட்டோம். அதுதான் நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுது, நடிக்க. அவங்க யாரும் இல்லைன்னா நீங்க சரியா தப்பா ஜட்ஜ் பண்றவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா சரியா தப்பான்னு நேரடியா சொல்றவங்க இருக்கணும் இல்லையா? சொல்ற விதமும் இருக்கு. சில நேரத்துல நீங்க சரியா இருந்தா கூட ஒருத்தருக்கு ஃபேவரா இருந்து அவங்களை சந்தோஷம் படுத்துற மாதிரி, அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான விஷயம் இருந்தா கூட, அவங்க அதுக்கு நன்றியை சொல்லலைன்னா கூட அவங்க கிட்ட இருந்து வர அந்த அமைதி உங்களுக்கு சில விஷயத்த கத்துக் கொடுக்கும். ஆனா தனிமையில நீங்க நடிக்க முடியாது, உங்களுக்கு நீங்களே போய் சொல்ல முடியாது, உங்களுடைய சிந்தனைகள்ல இருந்து தப்பிக்க முடியாது. யாரும் இல்லாத அந்த அமைதி உங்களை உண்மையா இருக்கிறதுக்கு தள்ளப்படுவீங்க. நீங்களா தான் இருக்க முடியும், இருக்க வைக்கும். There is no escape. இங்கதான் விஸ்டம், ஞானம் தொடங்குது. ஏன் ப்ரோ, கிணற தோன்றவங்களை பார்த்திருக்கேன், ஆனா நீங்க ஆகாயத்தையே தோன்றீங்களே. ஆனாலும் நீங்க சொன்னதெல்லாம் ஏதோ எனக்கும் நடந்த மாதிரி இருக்கு. இத உணர்ந்தாலே நீங்க முதல் வெற்றி படிக்கட்டு ஏறிட்டீங்கன்னு அர்த்தம். என்னது வெற்றி படிக்கட்டா? சரி, அடுத்து சொல்லுங்க. அடுத்து வலி. உங்களுக்கு ஏதாவது காயமானா அனஸ்தேஷியான்னு ஒரு ஊசி போடுவாங்க. அதை போட்டுட்டு தான் வலி இல்லாம உங்களுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. அதே அந்த ஊசி இல்லைன்னா வலி தெரியும் இல்லையா? அந்த மாதிரி தான் வாழ்க்கைக்கே ஒரு வலி, கிளாரிட்டி இருக்கும். அனஸ்தேசியா என்ற ஒரு ஊசி சந்தோஷங்கள் எல்லாம் இல்ல